standard chapter 6 trigonometry exercise 6.3 fourth sum பார்க்க போறோம். An aeroplane at an altitude of 1800 meter. Find the two boats are sailing towards it in the same direction. The angle of depression of the boats as observed from the aeroplane at 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. ஓகே, இப்போ ஏரோப்ளேன் இருக்குது. இந்த ஏரோப்ளேன்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 1800 மீட்டர். இந்த ஏரோப்ளேன் இருக்கா, இதில் பேஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் டைரக்ஷன்லேயே நம்மளுக்கு மொத்தம் எத்தனை போட் இருக்குது? 2 போட் இருக்குது. அது சைலிங் போட் 2 போட் இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் இப்போ 2 போட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்றதையும் நம்மளே பார்க்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரோப்ளைனில் இந்த இதில் டைரக்ஷன்ஸில் இப்படி பார்க்கும்போது இதோட ஆங்கிள் 30 டிகிரினா அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கேயும் என்னவாக தான் இருக்கும்? 30 டிகிரி. இப்போ இதை ஃபுல்லாக 60 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் நம்மளுக்கு 60 டிகிரியில் இருக்கும். இவங்களுக்கு பேர் வைக்க போகிறோம். ஏ இருங்க வரேன். ஏ பி சி, இந்த இடத்துல டிஇ. இந்த டிஇயில் இருக்கக்கூடிய 2 சைலிங் போட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஆங்கிளில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு? ஏபி. இந்த ஏபி வந்து ஹைட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும்ப்பா? 1800 மீட்டர்னு தெரியும். இதில் நம்மளுக்கு எதோட டிஸ்டன்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க? டிஇயோட டிஸ்டன்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆங்கிள் எழுத போகிறோம். ஆங்கிள் சிபிடி என்ன சொல்லியிருக்காங்க? சிபிடி. ஓகேவா? ஈக்குவல் ஆங்கிள் பிடிஏ. ஆங்கிள் என்னது? பிடிஏ. இசட்டில் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் எழுதுகிறோம். சிபிடி பிடிஏ எழுதியாச்சா? இதோட டிகிரி எவ்வளோன்னு இருக்குது நம்மளுக்கு? 30 டிகிரியில் இருக்குது. அடுத்ததான் ஆங்கிள் எழுத போகிறோம். அப்போ அந்த ஆங்கிள் வந்து சிபிஏ இந்த இசட்டில். இப்போ இந்த இசட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த டிகிரி எழுதணும் இல்லையா, அதுதான் சி. நம்மளுக்கு பிஇ ஈக்குவல் ஆங்கிள் இப்போ பிஇஏ. பிஇஏ எவ்வளோ டிகிரிங்க? 60 டிகிரி. அப்போ ட்ரையாங்கிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிஏஇ பிஏஇ. இதுக்கு மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ அதோட டிகிரி எவ்வளோ இருக்குங்க? 60 டிகிரி இருக்குது. அப்போ அந்த டேன் ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படின்னாவே டேன் 60 டிகிரியில் நம்ம எழுதிக்குவோம். அப்போ நம்ம என்னென்னு எழுதுவோம்? டேன் 60 டிகிரினா பிஏ பிஏ இஏ ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் சைட் எழுதியாச்சா? இஏ. இப்போ நம்மளுக்கு டேன் 60 டிகிரியோட வேல்யூ என்னது? √3 ஈக்குவல் டு எனக்கு பிஏ அப்படிங்கிற இந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 1800. இஏவோட வேல்யூ எனக்கு தெரியாது, என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இஏவை அப்படியே போட்டாச்சு. இப்போ இஏவை என்ன பண்ணிடலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். இந்த 1800 அப்படியே இருக்கும். இந்த √3 என்ன பண்ணிடுவோம்? டினாமினேட்டருக்கு வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆங்கிள் என்ன எடுத்துக்கிறோம்? ட்ரையாங்கிள் பி இந்த இடத்துல பிடிஏக்கு எடுக்கிறோம். ஏன்னா அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குது? 30 டிகிரி. பிடிஏ. அப்போ இதில் என்ன பண்ணுவோம்? tan 30 டிகிரி ஈக்குவல் நம்ம என்ன எழுதுவோம்? ஏபி. இந்த ஏபி ஆப்போசிட் சைடு. அடுத்து அட்ஜசன்ட் சைடு எழுதும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏ இருக்கும். டிஏவை எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா tan 30 டிகிரியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/√3ன்றதை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த சார்ட் ஃபுல்லாக படித்தாதான் அதோட வேல்யூ என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏபியோட இந்த ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1800ங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஏ சொல்லியிருக்கோம் இல்லையா, இதில் வேறு யார் இன்னொருத்தர் இருக்கா? இன்னொரு சைலிங் போட் இருக்கு இல்லையா? அப்போ டிஇங்கிறது எழுதிடணும். அடுத்து இஏங்கிறதையும் எழுதிடணும். இஏங்கிறதையும் எழுதியாச்சு. இப்போ தெரியாத அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்து எழுத போகிறோம். டிஇஏ ஈக்குவல் 1800. இந்த √3 டினாமினேட்டரில் இருக்கும்போது இங்கிட்டு வந்துச்சுன்னா நியூமரேட்டருக்கு மாறும். ஏன்னா √3/1ன்னு மாறும். அப்போ டிஇஏ இங்கே வச்சுருவோமா? இங்கே வச்சுட்டு இந்த 1800 √3 இங்கே நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இஏ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூவை இங்கே எழுத போகிறோம். அப்போ இங்கிட்டு வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது மைனஸ்னு மாறும். அப்போ 1800 டிவைடட் பை √3. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் இது எழுதியாச்சா? √3 எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். 1800 √3. இந்த √3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது இங்கேயும் √3ல் வரும். அப்போ -1800.
1800 டிவைடட் பை நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க √3 அப்படிங்கிற டெனாமினேட்டர் நம்பரை போட்டுச்சிங்க பாருங்க 1800 எழுதிக்குங்க இந்த √3 எழுதிருங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது இந்த √3 இங்கே இன்ட்டுக்கு வரும் அப்போ -1800 டிவைடட் பை √3 இப்போ என்ன பண்ண போகிறோம் 1800 இருக்கு இல்லையா இப்போ இந்த √3 இந்த √3 இந்த ரெண்டு √3 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் √3 ஈக்குவல் டு ஆன்சர் 3 அப்படின்ற ஒரு இது பார்த்துருப்போம் இப்போ 1800 இன்ட்டு 3 மைனஸ் 1800 டிவைடட் பை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் √3ன்னு எழுதிக்கிறோம் இப்போ என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னு பார்க்கணும் 5400 1800 இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோவால் என்ன தான் பெருக்கினாலும் 0 8 3s are 24க்கு 4 ரிமைண்டர் 2 1 3 is 3 3 + 2 5 வந்துருச்சு ஆன்சர் இப்போ -1800 டிவைடட் பை √3 இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3600 டிவைடட் பை √3ன்னு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 3600 இன்ட்டு நம்ம இங்கேயும் √3 இருக்கும் இல்லையா இது போத் சைடும் √3 இன்ட்டு √3ன்னு வச்சுக்குவோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஈக்குவல் 3600 நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் √3யோட வேல்யூ நம்மளுக்கு இப்படி இருந்துச்சுனாவே அதை 3ன்னு எடுத்துக்கணும் இந்த √3 அப்படியே மேலே போட்டுருங்க 1 3 is 3 1 3 is 3 2 3s are 6 இந்த ரெண்டு ஜீரோவையும் தூக்கி மேலே அப்படியே போட்டுருங்க அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1200 √3ன்னு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ 1200 அதை அப்படியே எழுதிக்கங்க √3ங்கிறது நம்மளுக்கு கொஸ்டினில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க 1.732ன்னு கொடுத்துருப்பாங்க இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ 2078.4 மீட்டர்னு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ டியோட அப்போ ரெண்டு சைலிங் போட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சது 2078.4 மீட்டர்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் the boats 2078.4 meter.